ட்ரீட்மெண்ட் மினிமம் 6 மாதமாவது அட்லீஸ்ட் வந்து அவங்க ரத்தம் உறையாமல் இருக்க மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும். டாக்டரோட அட்வைஸ் படி அவங்க ரெகுலராக ஃபாலோ அப் இருந்தால் தான் அவங்களுக்கு பின்னாடி தொந்தரவுகள் வராமல் இருக்கும். அதாவது ஒழுங்காக சிகிச்சை எடுக்கலை அப்படின்னா பின்னாடி அவங்களுக்கு தொந்தரவு. அது வந்து அதாவது வேரிகோஸ் வெயின்ஸ்லேயே இன்னொரு இருக்குது, செகண்டரி வேரிகோஸ் வெயின்ஸ்னுவாங்க. அதாவது டிவிடி வந்ததுக்கப்புறம் வேரிகோஸ் வெயின்ஸ். இப்போ கடைசியாக வந்த காலர் கூட அதை சொன்னார், எனக்கு டிவிடி வந்துருச்சு ப்ளஸ் வேரிகோஸ் வெயின்ஸ். இப்போ அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்தாலும் பட் அவங்களுக்கு தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணாலும் அது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டிவிடின்ற வியாதி வந்துச்சு அப்படின்னாங்கன்னா ரத்த நாள அறுவை சிகிச்சை டாக்டரை பாருங்கள். ஒழுங்காக அதாவது ரெகுலரான மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு பின்னாடி வர காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, டவுட் என்னன்னு கேளுங்க சார். சரிங்க சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். அப்பா 73 இயர்ஸ் ஓல்டுங்க சார். அவருக்கு பிரெயினில் கொஞ்சம் பிளாக் இருக்குனாங்க. நியூரலஜி டாக்டர் பார்த்துட்டு பிரெயின் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேங்க சார். அதில் பிரெயின் பிளாக் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது அந்த இம்ப்ரெஷன் சொல்லட்டுங்களா சார்? என்னென்ன சொல்லுங்க. இம்ப்ரெஷன் கிரானிக் இன்ஃபிராக்ட் இன் போத் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரைட் ரேட்டல் லாப்ஸ் அப்படின்னு சார். நீங்கள் நரம்பியல் டாக்டர் பாருங்கள். நரம்பியல் டாக்டரை பார்த்துட்டு அவங்க ரத்தம் உறையாமல் இருக்க மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரெகுலராக சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு வைத்தியம். நியூராலஜிஸ்ட்ன்ற நரம்பியல் டாக்டர் முதல் பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே, வி ஹவ் லாஸ்ட் இட். டாக்டர், இந்த டிவிடி அப்படின்றதுக்கான ரெமிடிஸ் என்னென்னு சொல்லுங்கள் டாக்டர். மெயினாக சர்ஜரி மட்டும்தான் ஒரே ரெமிடியா இல்லை? இந்த டிவிடிக்கு ரத்தம் உறையாமல் இருக்க மெடிசின்ஸ் தான் ரெமெடி மெயினாக. ஆப்ரேஷன் தேவைகள் பட்டால் மட்டும் செய்வோம். ஆப்ரேஷன்லேயே இப்போ முன்பு இருந்த மாதிரி ஓப்பன் ஆப்ரேஷன் கிடையாது. ரத்தனால் அதாவது எண்டோவாஸ்குலர் முறை ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அது வழியாகவே மருந்துகள் கொடுத்து ரத்தம் கரைக்கிறது தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இந்த டிவிடிக்கு மெயினாக ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். அதாவது டிவிடி அப்படின்னாலே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் பெட்டர். அதை வெளியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் பேஷண்ட்டு ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனில் இருந்தால் மட்டும், அதாவது அவங்களுடைய பல்ஸ் பிபி எல்லாம் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நம்ம ஓபிடி பேசிஸில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் பெஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரத்தம் உறையாமல் இருக்க மெடிசின்ஸ்லாம் கொடுக்குறது ப்ராப்பர். இப்போ நிறைய டெஸ்ட், நிறைய புதுசாக ரத்தம் உறையாமல் இருக்க மருந்துகள்லாம் நிறையா வந்திருக்கு. இப்போ அதனால் மக்கள் அடுத்த ஏர்லியஸ்ட் முன்னெல்லாம் டிவிடி அப்படின்னா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சீக்கிரம், அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரத்தம் உறையாமல் இருக்க மருந்துகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சைகள் பண்ணலாம். ஆப்ரேஷன் தேவைப்பட்டால் மட்டும்தான் பண்ணுவோம் டிவிடின்றதுக்கு. அதுவும் கூட ஊசி மூலியமாக பண்ணுறது பெஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ரத்த நாளங்கள்லாம் பிளாக் ஆகிறதுக்கு சொன்னதுக்கு அதுக்கும் மெயினாக சர்ஜரி தான் இம்பார்ட்டன்ட் டாக்டர்? இல்லை அது ஆர்ட்ரியல் சர்ஜரிக்கு ஆர்ட்ரியல் பிளாக்ஸ்ன்றது அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும். வெயின்ஸுக்கு தேவைப்படாது. பொதுவாக தேவைப்பட்டுச்சுன்னா ஊசி மூலயமா ட்ரிகல்ச்சர் பண்ணும். இதில் மெயின், அதாவது நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ரத்தம் உறையுது அப்படின்றது தான். இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸில் ஏன் ரத்தம் உறையுது? ஒரு மனுஷனுக்கு நார்மலாக ரத்தம் உறையாது, ஏன் உறையுது? இப்போ பொதுவாக இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குறோம், நம்ம சின்ன வயசு இருக்காங்க, அவங்களாம் ஏன் அவங்களுக்கு திடீர்னு ரத்தம் உறையணும்? அப்போ அதுக்கான டெஸ்ட்டுகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஜெனட்டிக் டெஸ்ட், அதாவது உடம்பில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, அதாவது ரத்தத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, த்ரோம்போஃபிலியா அப்படின்வாங்க, அதாவது ரத்தம் உறையக்கூடிய டெண்டன்சி உள்ள மக்கள். இப்போ இவங்களை ரொம்ப ஒரு கவனமான, இவங்களை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபைனா கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி டிவிடின்னு வரும்போது தான் நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம இவங்களுக்கு ஏன் இப்போ இவங்க எங்களுக்கு ஒரு க்ரீன் ஒரு சிக்னலில் ஒரு எல்லோ சிக்னல் மாதிரி எங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. அதாவது எனக்கு ஒரு இடத்துல கிளாட் ஆகுது, ரத்தம் கிளாட் ஆகுது. எனக்கு ரெட் சிக்னல், அதாவது எனக்கு ஃபைனலாக ஒரு எண்ட் பாயிண்ட் விழுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்பராக கண்டுபிடிங்க. இப்போ இவங்களுக்கு காலில் ரத்தம் உறையாமல் இருக்கிறத பார்க்கும்போது நம்ம வேறு இப்போ அவங்களுக்கு ரத்தம் உறையிற டெண்டன்சி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். நாங்கள் ரத்தத்தில் குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு. இப்போ அந்த ரத்தத்தில் குறைபாடுகள் இருக்கிறதா அவங்களுக்கு ரெகுலராக அந்த ரத்தம் உறையாமல் இருக்க மருந்துகள் அவசியப்படும். இது எதுக்கு அப்படின்னா, காலில் மட்டும் ரத்தம் குழாய் இல்லை, உடம்பு ஃபுல்லாக ரத்த குழாய் இருக்குது. ஸோ உங்களோட குடல் பகுதி, உங்களோட லிவர் பகுதி, உங்களோட பிரெயின் பகுதி எங்கேனாலும் ரத்தம் கிளாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒரு அறிகுறி. டிவிடின்றது ஒரு அறிகுறி. அதை நீங்கள் ஒழுங்காக என்னன்றதை பார்க்காம விட்டுறீங்கன்னா வேற ஒரு பகுதியிலையும் அஃபெக்ட் ஆச்சுன்னா
அதாவது வயசானவங்களுக்கு ஒன்றும் வித்தியாசங்கள் வராது. பட் சின்ன வயசுக்கு ஆளுங்களுக்கு வந்து நிறைய தொந்தரவுகளுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ அதனால் வந்து டிவிடின்றது ஒரு சைன். அது உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டை வந்து உங்களுக்கு ஒரு அபாய குறி மாதிரி ஒரு கொடுக்குறாங்க. ஸோ அதை ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அது ஏன் வருது, அது வராமல் என்ன தடுக்கணும் அதுன்றதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகே டாக்டர், டிவிடி பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், ரவிக்குமார் பேசுறேன் சார், ட்ரிபிள் கேன்லேருந்து. டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் கேளுங்க ரவிக்குமார். சார் நான் ஸ்டார்டிங்லேயே இதனால வெரி கொஸ்டின் வந்துருக்குன்னு சொன்னாங்க சார். சொல்லுங்க. என்ன சொல்றது, நான் ஃபீல்டே மாத்திட்டேன் சார். இப்போ ஒரு 5 இயர்ஸா எனக்கு இருந்தது. சரிங்க. இப்போ வந்து கம்மியாகிட்டே இருக்கு சார். ஆனா இப்போ நான் டாக்டர் கிட்ட காட்டணுமா இல்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா ஏற்கனவே? இல்ல சார், எதுவும் பண்ணல சார். சாக்ஸ் ரெகுலரா போடுறீங்களா? ஸ்டாக்கிங்ஸ் ரெகுலரா போடுறீங்களா? அந்த சாக்ஸ் மட்டும் போட்டுருந்தேன் சார். இப்போ அது கூட போடுறது இல்ல சார், கொஞ்சம் கம்மியானதுனால. கால் வலி இருக்குதா உங்களுக்கு? கொஞ்ச நேரம் ஒரு ஓவரா ஒரு 5 ஹவர்ஸ் அப்படி நின்றுனா வலி இருக்கு சார். காலில் கருப்பா புள்ளிகள் ஏதாவது வருதா? புள்ளி இருக்கு சார், நம்ம அந்த இது வரைக்கும் இருக்கு சார், ஒரு லாங்காவே இருக்கு சார். சரி, புள்ளிகள் இருக்குன்னா அது வந்து நல்ல அறிகுறி கிடையாதுங்க. உங்களோட தோல் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த வேரிகோஸ் வெயினால எஃபெக்ட்டுக்கு, அதாவது வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறதுனால சில பேருக்கு தொந்தரவு வராது. பட் உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகளுக்கான ஆரம்ப அறிகுறி நல்லாவே வந்துருச்சு. ஸோ முதல்ல டாப்லர் டெஸ்ட் எடுங்க, ரத்த நாள அறுவை சிகிச்சை டாக்டரை பாருங்கள். அது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் முறை வந்து நல்ல முறை, அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அது நல்ல முறை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் தேனி கம்பத்துலேருந்து பேசுகிறேன் சார், தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து. டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க சார். சரி சார். சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். எனக்கு இந்த ஒரு வாரமா கால் வலி ரொம்ப வலிச்சுக்கே இருந்துச்சு சார். இப்ப திடீர்னு இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த கால், இந்த பாதத்துக்கு மேல முட்டு இருக்கும்ல, அதுக்கு மேல நரம்பு எந்திரிக்கிற மாதிரி இருக்கு சார். சரிங்க. கரு புள்ளிகளா இருக்கு, வலி ஓவரா இருக்கு. வயசு என்ன சொன்னீங்க? சார் உங்களோட வயசு என்ன? வயசு வந்து 29 சார். 29. ஆஹா. முதல்ல டாக்டரை போய் பாருங்க. உங்க காலில் ரத்த குழா பிளாக் எதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல சார், அவங்க மாத்திரை சாப்பிடுங்க சரியா போகுறாங்க. ஆனா வந்து வலி ரொம்ப ஓவரா இருக்கு சார். அறுவை சிகிச்சை டாக்டர் பார்த்தீங்களா? இல்ல சார், அவரை பார்க்கல சார். அறுவை சிகிச்சை முன்னர பாருங்க. ஏன்னா நீங்க சொல்ற சிம்டம்ஸ் வலி அதிகம், மாத்திரைகள் சாப்பிட்டும் வலி குறையவில்லைன்னா நம்ம வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கணும், என்னன்றதை போய் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ரத்த பிளாக் அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ வேகமாக போய் அறுவை சிகிச்சை நிபுணரை பாருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், ஐட் பேசுறேங்க சார், பழனியிலிருந்து. டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட்டை கேளுங்க சார். சொல்லுங்க. பாதங்கள் சார் கல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க சார். சொல்லுங்க. இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ வந்து தோலை மட்டும் மேலே எடுத்துருக்காங்க சார். மீண்டும் தோலை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ 1 மாசம் மாதிரி ஆயிடுச்சுங்க. மொத்தம் 3 இன்ச்சு புண்ணு இருந்துங்க சார். இப்போ 1 இன்ச்சு ஆறிடுச்சுங்க, இந்த 2 இன்ச்சு புண்ணு இருக்கு. இப்போ வந்து தோல் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க. வைக்கணும் என்னங்க சார்? டவுட் கேட்கலாம். 1 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்க சார். உங்களுக்கு சுகர் இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். எனக்கு வயசு வந்து 35 ஆச்சுங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சரி, காலில் காயங்கள் வேகமாக ஆடுறதுக்கு தான் வந்து இந்த தோல் எடுத்து வைக்கிறதுக்கான இது இருக்குது. ஏன்னா வந்து 2 இன்ச்சு புண்ணு வந்து ஆடுறதுக்கு வந்து இன்னொரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் வரைக்கும் 3 நாள் சில சமயம் லேட்டாக கூட ஆகும், கால் பாதத்தில் இருந்துச்சுன்னா. ஸோ தோல் எடுத்து வைக்கிறது வந்து ஒட்டு உறுப்பு சிகிச்சை, அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜன்ற டாக்டர் பண்ணுவாங்க. அது வைக்கிறது நல்லது தான் உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது எல்லாருமே காமனாக வரக்கூடிய ஒரு வியாதி அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு ப்ரிகாஷன்ஸாக ஏதாவது எடுத்துக்க முடியுமா டாக்டர்? ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறது, இன்னொன்று அதாவது நான் சொன்ன மாதிரி சின்னதாக நீளமாக புழுவாக தெரிஞ்சுது அப்படின்னாலே வந்து சாக்ஸ் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறது. ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் சாக்ஸ் ரெகுலராக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது அவங்களே போய் வாங்கி சாக்ஸ் மாட்டிக்கலாங்களா? சாக்ஸ் வந்து இது வந்து சாக்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு சைஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டோட கெண்டைக்கால் பகுதி, கணுக்கால் பகுதி, இது ரெண்டுத்தையும் வந்து அளவு எடுத்து தான் அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங்ஸ் கொடுக்கறது சரியான முறை கொடுக்கறது. முன்னெல்லாம் வந்து மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ், லார்ஜ் சைஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்காம பேஷண்ட்டு வந்து கெண்டைக்கால் பகுதி செக் பண்ணி என்னோட ஒவ்வொரு பேஷண்ட் சுற்றளவு சொல்லி அதை அவங்க கம்பெனிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யார் வந்தாலும் சரி, நீங்கள் போய் எனக்கு போட்டு பார்த்து நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொன்னால் தான் வந்து அது ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கிங், ப்ராப்பர் ஃபிட்டிங்கான. ஏன்னா இந்த சாக்ஸை வந்து எதுக்கு போடுறீங்கன்னா கீழேருந்து ரத்தத்தை மேலே தள்ளுறதுக்காக போடுறீங்க. இந்த சாக்ஸை லூஸாக போட்டாலும் யூஸ் இல்லை,
ரொம்ப டைட்டாக போட்டு யூஸ் இல்லை. ஏன்னா டைட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் 2 நாளைக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ லூஸாக போட்டாலும் அதோட நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் போடுற எஃபெக்டே இருக்காது. நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் போடும்போது உங்கள் தோலோட ஒட்டின மாதிரி இருக்கணும், உங்கள் தோலை லேசாக பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அதோட ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? மயிலாப்பூர்லேருந்து கிருஷ்ணன் பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க கிருஷ்ணன் சார். எனக்கு ஹலோ டாக்டர், சொல்லுங்க. எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லெஃப்ட் லெக்ல செல்லுலைட்டிஸ் வந்தது. சரிங்க. அப்போ போய் பார்த்தேன், வாஸ்குலர் சர்ஜன்லாம் பார்த்தேன். எம்பியா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு அதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ சரியா போச்சு, ஜுரம் வந்து சரியா போச்சு. சரிங்க. இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் முன்னாடி செல்லுலைட்டிஸ் வந்தது. சரிங்க. செல்லுலைட்டிஸ்ல இப்போ இன்னொரு டாக்டர் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் பார்த்தேன். சரிங்க. அவர் சொன்னாரு, இது வந்து அதனால எம்பியா இருக்காது, உங்களுக்கு ஃபங்கஸ் இருக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கால்ல இருக்கு. சரிங்க. அதனால வந்திருக்கும். சரி. இப்போ இன்னும் அதுக்குன்னா எனக்கு எடிமா வருது, டிபெண்டபிள் எடிமா வருது. உங்களோட வயசு என்னங்க? 60. 60. ஹார்ட் டாக்டரை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஹார்ட் டாக்டர் ஏதாவது தொந்தரவுன்னு போயிருக்கீங்களா? ஹார்ட் பைபாஸ் பண்ணிருக்கேன். ஹார்ட் பைபாஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமா. கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா ஏற்கனவே? இல்ல. சுகர், பிபி இருக்குதா உங்களுக்கு? பிபி இருக்குது. பிபிக்கு என்ன மாத்திரை? அம்லோடிப்பின்ற மாத்திரை ஏதாவது போடுறீங்களா? இது டில்சம்சிடி பீட்டா லாக்டாப். சரி. உங்களுக்கு வந்து காலில் வீக்கம் வர்றது வந்து செல்லுலைட்டிஸ்னாலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக வரதுக்கான கால் செருப்பு போடாமல் நடந்தாலும் காலில் வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செல்லுலைட்டிஸ்ன்றதோட லிம்ஃபெடிமா, அதாவது லிம்ஃபான்ஜைட்டிஸ் அப்படின்வாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு அடிக்கடி வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து ரெகுலராக சாப்பிட்றது வந்து சேஃபாக இருக்கும். அதாவது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. அதுவும் இல்லாமல் டிபெண்டன்ட் எடிமா நீங்கள் சொல்கிறது வந்து காலில் வந்து நல்லா வீக்கம் வர்றது. இந்த காலில் வீக்கம் வர்றது வந்து பல காரணங்களில் வரலாம். ஒன்று வந்து ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுறது, இன்னொன்று கிட்னி அஃபெக்ட் பண்ணுறது. அது இல்லாமல் நம்ம காலில் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் காலில் வரலாம். டிபெண்டன்ட் எடிமா, அதாவது உட்காந்தா மட்டும் காலில் வருது அப்படின்னா ஹார்ட் டாக்டர் பாருங்கள். ஹார்ட்டில் தொந்தரவு இருக்குது, ஹார்ட்டோட மெடிசின்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட அந்த டிபெண்டன்ட் எடிமா குறையும். செல்லுலைட்டிஸ்ன்றது ஒரு பகுதி, ஒரு இன்ஃபெக்ஷன் பகுதி தான். இப்போ அது ரெகுலராக வருது அப்படின்னா இப்போ லிம்ஃபான்ஜைட்டிஸ்ன்ற வியாதி இருக்கான்றதை செக்அப் பண்ணிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அடிக்கடி வருது அப்படின்னா சில ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, அதை வந்து ரெகுலராக கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டா திருப்பி வர்றதுக்கான எபிசோட்ஸு குறையும். அதாவது எபிசோட்னா திருப்பி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் சொல்கிற டிபெண்டன்ட் எடிமான்றது உட்காந்தா மட்டும் வர்றது. அதுக்கு செல்லுலைட்டிஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. ஹார்ட்டில் இல்லை கிட்னியில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதை போய் செக்அப் பண்ண வேண்டியது அவசியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சோம். டாக்டர், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கும் சர்ஜரிஸ் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். மூளைக்கு போகிற ரத்த குழாய் பேர் வந்து கரோட்டிட் ஆர்ட்ரி அப்படின்னுவாங்க. அது கழுத்தில், கரோட்டிட் ஆர்ட்ரின்றது கழுத்தில் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவான பேஷண்ட்ஸ்க்கு வந்து கரோட்டிட் ஆர்ட்ரி பிளாக் இருக்கும். அதாவது கழுத்து பகுதியில் அந்த மூளைக்கு போகிற ரத்த நாளங்களில் வந்து பிளாக், அதாவது கொலஸ்ட்ரால் ப்ளஸ் ரத்தம் உறைஞ்சி பிளாக் ஆகும். அது வந்து நாங்கள் கரோட்டிட் ஆர்ட்ரி ஸ்டீனோசிஸ் அப்படின்றது மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். இப்போ அந்த கரோட்டிட் ஆர்ட்ரி அந்த பிளாக்லேருந்து சின்ன துண்டுகள் வந்து பீஸாக மேலே போகும்போது பேஷண்ட்டுக்கு அப்பப்போ ஸ்ட்ரோக் வரும். அது எப்படி அப்படின்னா, சில பேருக்கு வந்து கை வீக்கம், திடீர்னு எனக்கு கை ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் கை பலக்குறைவாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப அறிகுறிகள். அதை வந்து அவங்க கேர்லெஸ்ஸாக எடுக்கும்போது திடீர்னு ஒரு அரை மணி நேரம் எனக்கு கை கம்ப்ளீட்டாக மூவ் ஆக முடியல சார், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பொதுவாக நம்ம வந்து கை மடக்கினா கால் மடக்கினா இது வந்து ஒரு சின்ன இளைஞர்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ வயசானவங்களுக்கு ஒரு 50 தாண்டும் போது தான் வந்து சுகர், பிபி, ஸ்மோக்கிங் இந்த இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா வந்து நியூராலஜிஸ்ட், அதாவது நரம்பியல் நிபுணரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அவங்க சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ரத்த குழாய் டெஸ்ட்டை எடுத்து பார்க்குறது ரொம்ப
உத்தமம். ஏன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரோக், அது வந்து ஒரு சின்ன பீஸ் போயிருக்கும். அதனால் வந்து ஒரு கைப்பகுதியோ கால் பகுதியோ இல்லை சில பேர் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் பேச முடியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சிம்டம்ஸ் வரும், தொந்தரவுகள் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிடுவாங்க. இதுக்கு வந்து நாங்கள் மெடிக்கல் டேர்மில் வந்து டிஐஏன்னுவாங்க, டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக். அதாவது டிரான்சியன்ட்னா டெம்பரவரி, இஷ்கீமியான பிளட் இல்லாதது, அட்டாக்ன்றது நம்மளோட இது. ஸோ இது வந்து ஒரு ஆரம்ப அறிகுறி. சில பேருக்கு வந்து உடம்புல ஒரு பகுதி சொரணையும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஒரு பகுதி, அதுக்கப்புறம் தொடர் நேரத்தில் வந்துருச்சு அப்படின்வாங்க. இது வந்து ஒரு 24 மணி நேரத்தில் அந்த சிம்டம்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி வரும்போது நரம்பியல் நிபுணர் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே செக்அப் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மூளைக்கான சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, அப்புறம் கரோட்டிட் இது பண்ணுவாங்க. அப்போ அந்த கரோட்டிட் ஆர்டரியில் பிளாக் இருக்கும்போது நம்ம அந்த பிளாக் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம்னா அவங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி வரதுக்கான சிம்டம்கள், அதாவது அறிகுறிகள்லாம் குறையும். ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் அப்படின்றது நம்ம வராமல் தடுக்க முடியும். ஓகே டாக்டர், அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் பெரம்பூர்ல லட்சுமி பேசுறேன். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க லட்சுமி. 35. சொல்லுங்கம்மா. எனக்கு 2 தொடையில வந்து நரம்பு வந்து கிரீன் கலரா தெரியுது, கரும் பச்சை நேரத்துல. சரிங்க. அது வேரிகோஸ் வெயின்ஸாமா. கண்டிப்பாக பச்சை பச்சையாக இருக்குது, பச்சையில் ஒரு நீலம் கலந்த இதுவாக இருக்கும். அது வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறது வாய்ப்பு. என்னம்மா? பச்சை கலராகவும் நீலம் ரெட் கலராகவும் இருக்கு. வரது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து ஆரம்ப அறிகுறி, வேரிகோஸ் வெயின்ஸ் ஆரம்ப அறிகுறிமா. முதல் டாக்டரை பார்த்துட்டு டாப்லர் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் போட்டால் உங்களுக்கு உபயோகமாக இருக்குமா. இது வந்து வெறும் ஒரு ஆரம்ப அறிகுறி தான் நீங்கள் சொல்கிறதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்க திண்டிவனத்துல பேசுறோம் டாக்டர். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க டாக்டர் கிட்ட. அதான் டாக்டர், எங்க வீட்டுக்காரரு வயசு 26 ஆகுது. சொல்லுங்க. மல்லிகை கடை வச்சிருக்கான் டாக்டர். அவரு சுகர் இருக்குது. கணுக்கால்ல இருந்து கருப்பா இருக்குங்க டாக்டர். ஒரு நகம் பட்டு புண்ணாயிடுச்சு காலு. சரிங்க. புண்ணானது அது வந்து மருந்து தான் தலையிருக்கு. ஓகே, கட் ஆயிடுச்சு டாக்டர். டாக்டர் அடுத்த காலர் இருக்காங்க, அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சார், நாங்க வெளிநாட்டுல இருந்து பேசுறோம் சார். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார், நான் என்னோட பொண்ணுக்கு வந்து 5.5 வயசு ஆகுது சார். சொல்லுங்க. அவளுக்கு வந்து ஒரு கட்டை விரல் பக்கத்துல, கால்ல கட்டை விரல் பக்கத்துல முட்டியாண்ட முடக்கம் இல்ல சார், அந்த இடத்துல வந்து ஒரு கட்டி மாதிரி வாட்டர் பபிள்ஸ் மாதிரி இருக்கு சார் உள்ள. சரிங்க. அது வந்து இங்க போய் காமிச்சதுல இது ஒண்ணும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இது ஒரு 2 மிளகு சைஸ் அளவுக்கு இருக்கு சார். அது இப்போ சரிங்க. அது இப்ப பயப்பட வேணாம், இது ஒரு சாங்கிரியாஸ்னு ஒரு கட்டி, இது வளர்ந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கட்டி சொன்னீங்கம்மா? சாங்கிரியாஸ்னு சொன்னாங்க சார். சாங்கிரியாஸ்னு சொன்னாங்களா? எங்க மேல வெயிட்டான பொருள் ஏதோ விழுந்துட்டா மாதிரி தோணுது சார், ஆனா சரியா நாங்க கவனிக்கல. டெஸ்ட்டுகள் ஏதாவது எடுத்தீங்களாமா? ஸ்கேன் ஏதாவது பண்ணீங்களா? அதான் சார், எக்ஸ்ரே மட்டும் தான் எடுத்தாரு. எடுத்துட்டு இது அந்த மூட்டுல வர்றது, இந்த பெரும்பாலும் இது மூட்டுல வரும், கை மூட்டு கால் மூட்டுல வரும். இது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பெருசான ஆபரேஷன் தான் பண்ணணும். ஆனா வளரலன்னா அது எது தொந்தரவு வலிக்கலன்னா தொந்தரவு இல்லாம அப்படியே விட்டுருங்க. தொந்தரவு பண்ணா வேணா ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். கேங்லியான்னு சொன்னாங்களா? கேங்லியான்றாங்களா? கேங்லியான் சொன்னாங்களா? கேங்லியான் சொன்னாங்க. கேங்லியான்னு சொன்னாங்களா? கேங்லியான்றது வந்து உங்களோட சதை பகுதியோட அதாவது மசில் அப்படின்வாங்க, சதைப்பகுதி. அதில் வந்து 2 பகுதி இருக்கும். மசில்ன்றது ஒரு தடிமலான பகுதி, டெண்டன்வாங்க. அதுலேருந்து இந்த கேங்லியான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக தொந்தரவு வரல அப்படின்னா, வலிகள் இல்லை அப்படின்னா, நம்ம அது வந்து நம்ம உடம்போடு இருக்கிறதுனால ஒன்றும் ஆபத்து ஒன்றும் கிடையாது. அதனால் கேன்சராக ஏதோ ஒரு மாறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது தொந்தரவு பண்ணுது வலி அப்படின்ற மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை பயாப்சி அனுப்புவாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன், அதாவது அதை நீங்கள் உங்களுக்கு இதுதான் இருக்குன்றதை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியை அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் வெள்ளூர்லேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க சார். பேசுகிறேன் சார். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு 46 வயசு ஆகுது சார். சரிங்க. காலில் ரைட் சைடுல வந்து முட்டிக்கு கீழே ஒரு 1.5 இன்ச்ல புண்ணு இருக்கு சார். சரிங்க. அந்த புண்ணு ஆறவே இல்லை சார். டாப்லர் ஸ்டடி எடுத்தோம், வேஸ்குலர் தான் ஃபால்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. சரி, பார்த்தா செக் பண்ணா டாப்லர் ஸ்டடியில ஒண்ணுமே இல்லை, நார்மலா இருக்குன்றாங்க. சரிங்க. அதாவது ஒரு 3 இன்ச் இருக்கு, புண்ணு ரவுண்டா இருக்கு. சரிங்க. ஆறவே மாட்டேங்குது, எந்த மெடிசன் கொடுத்தாலும் கேட்கல. வலி இருக்குங்களா காயத்துல?
வலி இருக்கு, பயங்கரமா இருக்கு சார் வலி. சுகர் இல்லை உங்களுக்கு? இல்லையா சுகர் இல்லையா? சுகர் இருக்கு சார். சுகர் எத்தனை வருஷமா இருக்குது சுகரு? 5 இயர்ஸா இருக்கு சார். டாப்லர் ஸ்டடி நார்மல் சொல்லிட்டாங்களா? ஆமா சார், நான் 2-3 முறை எடுத்தேன், நார்மல்றாங்க. இப்போ பாத்துக்கிறப்போ வந்து அந்த ஊண்டு கல்ச்சர் மட்டும் எடுக்கிறாங்க. சரி. அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க. அப்பவும் புண்ணு அந்த மாதிரி தெரியல. ஒரு மந்த்தா ஒரு 5-6 முறை எடுத்துருக்கேன் ஊண்டு கல்ச்சரு. சரிங்க. எதுவும் நல்லா ஆன மாதிரி தெரியல சார். என்னோட சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு தோல் டாக்டர் ஒரு தடவை போய் பாருங்க. சில சமயம் சில தோல் அலர்ஜின்னு வாங்க, அலர்ஜி அப்படி இல்லைன்னா சில சமயம் தோலில் சில இன்ஃப்ளமேஷன் வாங்க, ஒவ்வாமை அந்த மாதிரி சில இருந்தால் கூட இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த தோலுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நம்ம தோலுக்கான அந்த வியாதி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 2-3 தடவை டாப்லர் ஸ்டடி பண்ணிட்டா ரத்த நாளங்கள் பிளாக் இல்லைன்றது உறுதியாகிடும் கண்டிப்பாக. இதுக்கு மேலே ரத்தம் குழா பிளாக்கை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. பட் சுகர் இருக்கனால ஒன்று ரெகுலராக நீங்கள் ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கணும், அவங்க சொல்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடணும். ப்ளஸ் கூடுதலாக ஒரு தடவை தோல் டாக்டர், ஒரு நல்ல தோல் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, இது காயம் ஆறாமக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, தோல் அலர்ச்சியில் இருக்கா, வேறு ஏதாவது இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சைகள் போட்டால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு எனக்கு தோணுதுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க டாக்டர், பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. சரிங்க சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? மேட்டூர்ல இருந்து பேசுறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. சரிங்க சார். சொல்லுங்கம்மா. சார் இதுக்கிட்ட பந்தெலும்பு இருக்குதாங்க சார், அந்த 2 பந்தெலும்புக்குமே 2 கால் பக்கமும் ரத்தோட்டம் போகலைங்களாமா. சரிங்க. அது அங்க கோயம்புத்தூர் தான் சார் சொன்னாங்க. சரிம்மா. அது இப்போ வந்து காலு வலி, இந்த இடுப்புகிட்ட இருந்த வலி குறைஞ்சி இப்போ முழங்காலே அந்த கிளையில கெண்டக்காலே நம்பமா வலி இருக்குங்க, நடக்க முடியல. சரிம்மா. அதுக்கு என்ன சார் வலி? உங்களுக்கு அதை டயக்னோசிஸ் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்ன்னு சொன்னாங்களாம்மா? ஏதாவது சொன்னாங்களா? ஏவிஎன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களாம்மா? அது ஆப்ரேஷன் பண்ணி மூட்டு மாற்றி தான் வைக்கணும். மூட்டு மாற்றி வைக்கணும்னு சொன்னாங்க. இது நீங்கள் சொல்கிறது வந்து அதாவது எலும்போட ரத்த குழா வந்து சின்ன சின்ன ரத்த குழா வந்து அவங்களுக்கு பிளாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான சிகிச்சை வந்து வாஸ்குலர் சர்ஜரி நிபுணர் பண்ணுறதில்ல. இது வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பு மூட்டு நிகழ்ச்சி நிபுணர் தான் பண்ணுவாங்க. எலும்பு ரொம்ப அந்த பிளட் சப்ளை குறைந்து எலும்புகள் ஃபுல்லாக தேய்மானம் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் வேறு எதுவும் பண்ண முடியாதுமா. ஸோ இதுக்காக நீங்கள் ஆர்த்தோபெடிஷனை போய் பார்க்குறது தான் பெஸ்ட்டு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். 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 ஹலோ சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் அடையார்லேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. 12 வருஷம் ஆகுது சார், செகண்ட் டெலிவரி ஆகிட்டு. சொல்லுங்கம்மா. அதுலேருந்து ரைட் சைடு கால் கொஞ்சம் அப்பப்போ வந்து வீங்கிக்குது. சரிம்மா. டாக்டர்கிட்ட காமிச்சேன், அது ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண இதுதான், பில்லை கொஞ்சம் உயரமாக வச்சு படுத்தா கொஞ்சம் நார்மல் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா. ஆனால் எனக்கு அது அந்த மாதிரி வீக்கம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப வலி இருக்கு சார். சரிம்மா. டாப்லர் டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களாம்மா? இல்ல ஒன்றும் டேப்லெட்லாம் ஒன்றும் இல்லை, அப்போதைக்கு அந்த வலிக்கு கொடுக்குறாங்க சார், அப்புறம் திருப்பி அதே மாதிரி தான் இருக்கு. இல்லைம்மா, டாப்லர் டெஸ்ட்ன்ற ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு செக்அப் பண்ணியிருக்கீங்களா? ஒரு தடவை டாப்லர் டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு காலில் உள்ள வெயின்ஸ் பிளாக் ஆகிறதுனால இந்த மாதிரி வலிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீப் வெயின் த்ரோம்போசிஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வலி அடிக்கடி வருது, கால் மேலே தூக்கி வச்சா வீக்கம் குறையுது அப்படின்னா வெயின்ஸில் இருக்க பிளாக் கூட சில சமயம் இந்த மாதிரி காலில் நீர் வரும், கால் வீக்கம் வரும், கால் வலி வரும். ஸோ காலை தூக்கி வச்சா, ஒரு தலையணை தூக்கி வச்சா, நம்ம தூங்கும் போது ஒரு தலையணை தூக்கி வச்சா வலி குறையும். இதெல்லாம் வந்து காலில் ஏதாவது வெயின்ஸ் பிளாக்காக இருந்தால் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாப்லர் டெஸ்ட்ன்றது வீனஸ் ஆர்ட்ரிக்கும் பண்ணுவாங்க, வெயினுக்கும் பண்ணுவாங்க. நீங்கள் வீனஸ் டாப்லர் டெஸ்ட்ன்றதை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே டாக்டர், காலர் இல்லை. டாக்டர், இந்த பக்கவாதம் சர்ஜரி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக என்ன சர்ஜரி பண்ணணும் டாக்டர்? பக்கவாதத்துக்கு வந்து 2, அதாவது கரோட்டிட் எண்டார்டெக்டமி அப்படின்ற ஒரு அது எங்களோட டெக்னிக்கல் டேர்மில் சொன்னால் கரோட்டிட் எண்டார்டெக்டமி அப்படின்றது அந்த டெக்னிக்கல் டேர்மு. அதில் வந்து நாங்கள் கழுத்து பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணுவோம். கழுத்து பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணி மூளைக்கு போகிற ரத்த குழாயை திறந்து அந்த பிளாக்கை எடுத்துட்டு திருப்பி அதை ரத்த குழாய் வந்து மூடுவாங்க. இப்போ அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த பிளாக்லாம் எடுக்கும்போது அதுலேருந்து பீஸாக மேலே போகிற துண்டுகள் வந்து குறையும். அதனால் வந்து பக்கவாதம் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிரும். 100% பக்கவாதம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக வந்து ஒரு 95% கண்டிப்பாக குறையும்.
ஸோ அது வந்து ஒரு ஒரு மனிதனோட வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பக்கவாதம் வந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக முடக்கி போட்டுரும். ஏன்னா வந்து ஒரு பகுதி உடம்புல இழந்துருச்சு அப்படின்னா அதோட வேதனையும் வலிகளும் வந்து அவங்க வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது. ஏன்னா நல்லா நடந்துச்சு, நல்லா இப்போ நடக்க முடியலன்றது. ஸோ இது வந்து வராமல் தடுக்கிறது தான் இந்த கரோடிட் எண்டாக்டெக்டமி சர்ஜரி. ஸோ இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறது வந்து நரம்பியல் நிபுணர்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ முக்கால்வாசி நம்ம வந்து நம்மளுக்கு பேஷண்ட்டோட ஒரு ஹெசிடென்சி இருக்குது, நம்ம இதுக்கு போய் சர்ஜரி பண்ணணுமா அப்படின்றத ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா திருப்பி ஏற்கனவே ஒரு லேசாக ஸ்ட்ரோக் வந்திருக்கு, திருப்பி போய் சர்ஜரி. ஸோ இந்த சர்ஜரி பற்றி பயப்பட தேவையில்லை. பட் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானம். ஏன்னா பின்னாடி ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் அப்படின்றது ஒன்று வந்துச்சு அப்படின்னா உங்களோட லைஃபே மாற்றி விட்டுரும். அதனால் வந்து கரோடிட் எண்டாக்டெக்டமின்றது வந்து ஒரு சின்ன ஒரு மேண்டேட்டரியில் ரத்த குழா பிளாக் இருக்குது அப்படின்னா அறுவை சிகிச்சை, அதாவது நியூராலஜிஸ்டோ இல்லை ஒரு ரத்த குழாய் அறுவை சிகிச்சைனோ ஆப்ரேஷன் சஜஷன் சொன்னாங்கன்னா அதை பற்றி பயப்பட வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரோக் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, ஒரு பெரிய ஸ்ட்ரோக்ன்றது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? ராகவன், கோயம்புத்தூர். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க ராகவன் சார். சொல்லுங்க. இது பார்த்து கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் நல்லா வீங்கிருச்சுங்க. எங்கங்க? கால் அடிப்பாதம் இருக்கு இல்லைங்க? ஆமாங்க. அதுக்கு மேல் பக்கம் ரொம்ப வீக்கமா, கணுக்கால் வரைக்கும் ரொம்ப வீக்கமாகி ஆப்ரேஷன் பண்ணி தோலெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு தொடையிலேருந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எடுத்து எல்லாம் வச்சிருக்கு. 2 வருஷம் ஆச்சு. சரிங்க. இப்போ அடிக்கடி அப்பப்போ வீங்கிடுது. இந்த வீக்கத்தை ஏதாவது டேப்லெட் இருக்குங்களா? டேப்லெட்டை விட நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தோல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஏன் வீக்கம் வருதுன்றதை டாப்லர் டெஸ்ட் பண்ணி ஒரு தடவை பண்ணிக்கிறது, செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ஏதாவது வெயின்ஸ் ஏதாவது பிளாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குது, ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தான்